தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரையும் வணக்கம். அதாவது நேற்றைய தினம் திமுகவோட அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து இந்த சுண்டாக்க அதாவது வந்து விஜய் எல்லாம் என் கால் தூசிக்கு, அதாவது திமுகவோட கால் தூசிக்கு தான் சமம். அதாவது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த வாரத்தில் வந்து விஜய்க்கு வந்து சிபிஐ சம்மன் கொடுக்க போகிறாங்க. அமித்ஷா வந்து இங்கே சென்னை வந்துட்டார், இன்னும் ஈசிஆரில் வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் வேலையை பார்க்குறதுக்காக. அது ஒரு சென்னை ஸ்லாங்கில் அப்படி லோக்கலாக பேசியிருந்தார். அது ஒரு மேடை பேச்சில். அது வந்து இந்த பக்கம் வந்து கட்சிக்காரங்க எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. மேடையில் இருந்து என்னென்னா விஜய் எல்லாம் ஒரு சுண்டக்கப்பைய, விஜய் வந்து என் கால் தூசிக்கு தான், அதாவது திமுகவோட கால் தூசிக்கு தான் சமம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அமித்ஷா வந்துட்டார். அமித்ஷா வந்து இங்கே வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் வேலையை பார்க்குறதுக்காக. இங்கே சம்மன்ட்டு விஜய் வந்து லாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரை? டிவிகே வந்து டிஎம்கே கூட கூட்டணி போகணும், அந்த பக்கம் அமித்ஷா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஒரு கோர் விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பதட்டம். இந்த பதட்டம் எதனால் வருதுன்னா, வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பாருங்களேன். பொங்கல் இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் வேலையை, அட்வர்டைஸ்மெண்ட் வேலையை திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வந்து என்னென்னா மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவை ஏஐயில் க்ரியேட் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் க்ரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா இதுலேயும் போட்டாங்க. எப்படின்னா வந்து மக்களுக்கு பொங்கலுக்கு வந்து பரிசு அள்ளி கொடுக்குற மாதிரி, இந்த பக்கம் மாடெல்லாம் நிற்கிற மாதிரி ஃபோட்டோலாம் போட்டாங்க. இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய இந்த திமுக மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. 2021 எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க பொங்கலுக்கு? 2022 எவ்வளோ கொடுத்தாங்க? 23 எவ்வளோ கொடுத்தாங்க? 24, இப்போ 25, வந்து இப்போ 26 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 26 இங்கே கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் வந்து 3000 ரூபாய். அதுக்கு முன்னே ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், பாடா பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக வந்து ஒரு விளம்பர கட்சி, விளம்பர மாடல், அதாவது திராவிடியன் மாடலுங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாடலுங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. உண்மையிலே இது வந்து விளம்பர மாடல் மட்டும்தான். இந்த பதட்டத்தை சரிப்படுத்துறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை ஒரு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. என்னென்னா, வந்து ஒரு 2021 தமிழ்நாட்டோட மொத்த கடன், அதாவது தமிழ்நாட்டு என்ற ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வீடு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு கடன் இருக்குன்னா, அந்த கடனை யார் அடைக்கணும்? நம்ம வீட்டோட தலைவர் அப்பா அடைக்கணும். அம்மா அதை பொறுப்பாக இருப்பாங்க. வந்து அவங்க கணக்கு வழக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவும் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து நாளைக்கு இன்கேஸ் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி இவங்க தான் கட்டி ஆகணும். அப்போது தமிழ்நாடு இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் லீட் பண்ணுறது யார்? இங்கே அப்பா மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிற அங்கே ஒரு முதலமைச்சர், அங்கே இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அதை வந்து நிர்வாகம் பண்ணுறக்கூடிய குழுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அது அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எப்படி மக்கள் பயனடைகிறாங்க, அந்த பயனடைகிறது மூலமாக மக்கள்கிட்ட எப்படி அதை அறுவடை பண்ணி திருப்பி அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடன் வாங்கியிருப்போம்ல, அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு எப்படி இந்த வட்டி முதல் லோனை எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. இப்போ 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில். அதாவது 10 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணாங்க, அதுக்கு முன்னே திமுக ஆட்சி பண்ணாங்க, அதுக்கு முன்னே அதிமுக ஆட்சி பண்ணாங்க, தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த கடன் தான் இந்த 4.5 lakhs crores. நான் சொல்கிறது 2021 முன்னாடி. அதுக்கடுத்து 2021 அடுத்தது இவங்க வந்ததுக்கப்புறமா வருஷத்தில் 91,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 2025 முடிஞ்சு இப்போ 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜனவரி இப்போது இன்றைக்கி தேதி என்னென்னா 5ஆம் தேதிக்குள்ளே இருக்கும். இந்த ஜனவரி 5ஆம் தேதியில் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் படி ஒரு ரேஷன் கடை அட்டைக்கு மேலே, நேற்றுக்கு யார் அண்ணாமலை அவர்கள் கூட பதிவு பண்ணியிருந்தார், ஒரு ரேஷன் கடை அட்டைக்கு மேலே, அதாவது ஒரு ரேஷன் கடைனா ஒரு ரேஷன் கார்டுனா ஒரு குடும்ப அட்டை. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் நான், அண்ணன், அம்மா, அப்பா எல்லோரும் இருக்கோம்னா நாங்கள் வந்து ஒரு ரேஷன் கார்டு, அது அவங்களோட ஒரு 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 குடும்பஸ்தார்கள், அதாவது வந்து வந்து தமிழ்நாட்டில் இத்தனை குடும்பத்தினர் இருக்காங்க, அது மாதிரி குடும்பத்தினர்லாம் அந்த குடும்பத்துக்கு கீழே அம்மா, அப்பா, பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு மட்டும் இவங்க வந்து ஆவரேஜ் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2,40,000 ரூபாய் கடன். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது வந்து பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனை சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் குடும்பங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2011 கணக்குப்படி 1,84,00,000 குடும்பங்கள், டோட்டல் ஃபேமிலிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுக்கு கீழே தான் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஒரு ஃபேமிலிஸ்க்கு கீழே வரும், அந்த கொடைக்கு கீழே. ஸோ அப்போ என்னென்னா 1,84,00,000ங்கிறது நான் சொல்கிறது ஒரு 2 லட்சம் ஃபேமிலிஸ் வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது வந்து 2011. அப்போது கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி அப்போ இந்த குடும்பங்களோட எண்ணிக்கை எவ்வளோ ஏறிடுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மடங்கு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 லட்சம், இப்போ ஒரு 4 லட்சம் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். 1 lakh into 1000 rupees எவ்வளோன்னா 1000 கோடி ரூபாய்.
2 லட்சம் இன்ட்டு 1000 ருபீஸ் 2000 கோடி ரூபாய். அப்போது இப்போ 4 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்கன்னா 4 லட்சம் இன்ட்டு 1000 ருபீஸ் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய். 4000 கோடி ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு இவங்க வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு இனாமாக கொடுத்துருக்காங்க 2022 நான் சொல்கிறேன். அப்போது இந்த 2026 வருஷம் இந்த பொங்கலில் 4 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ரூபாய்? கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய். இந்த 5000 கோடி ரூபாவை எதுக்கு கொடுக்குறாங்க? மக்களுக்கு விளம்பரம் படுத்துறதுக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த பணத்தை அரசாங்கத்துலேருந்து, அதாவது வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கி நம்மளுடைய துறைகள் இருக்குல்ல, அதாவது வந்து முன்னாடி வந்து இந்த துறைகள்லாம் கஷ்டப்பட்டு கட்டி மக்களோட வரி பணத்தை வாங்கி இந்த துறைகள்லாம் கட்டி இந்த துறைகள் மூலமாக மக்களுக்கு வேலை கொடுத்து அது மூலமாக பிஸ்னஸை கொண்டு வந்து அந்த பிஸ்னஸ் மூலமாக அரசாங்கம் வரியை வாங்கி அரசாங்கமும் டெவலப் ஆகுது. ஸோ அது மூலமாக ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இப்போ இந்த கட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க? இது எல்லாத்தையுமே நம்மளோட சொத்தை வந்து பேங்கில் அடமானம் வைக்கிற மாதிரியே இங்கே இருக்கிற ஒவ்வொரு துறைகளையும் பேங்கில் அடமானம் வச்சு கடன் வாங்கி அந்த கடன் மூலமாக மக்களுக்கு என்ன இலவசங்கிற பேரில் அண்டா குண்டா 1000 ரூபா 2000 கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பொங்கலுக்கும் 2000 கோடி 3000 கோடி 5000 கோடின்னு செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த வருஷம் 5000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு மேலே? மக்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பணம் திருப்பி ரொட்டேஷனில் எப்படி வருது தெரியுமா? அந்த 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போகிறது 90% ஆஃப் த ஃபேமிலிஸ் என்னென்னா வீட்டில் இருக்கிற குடும்பஸ்தர்கள், தலைவர்கள், அப்பாக்கள் இருப்பாங்கல்ல, அப்பாவோட துறையான மிக டெவலப்மெண்ட்டான துறை என்னென்னா இந்த 10 ரூபா துறை. அப்படியே எங்கே போயிடுது? டாஸ்மாக் போயிடுது. இது அப்படியே ரொட்டேஷன் ஆகி எங்கே வருது? திருப்பி இவங்களுடைய ஆலைகளுக்கு தான் வருது. அது யாருக்கு லாபம்? அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானம் இந்த சரக்கு மூலமாக, ப்ளஸ் வந்து அவங்க வச்சுருக்கிற ஆலைகளுக்கும் ஒரு வருமானம். யார் மூலமான? இவங்க கொடுக்குற இலவசம் மூலமாக. அது யாரோட காசு? நம்மளோட காசு. எப்படி நம்மளோட காசுனா, நம்ம வரி பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டுறோம். அந்த வரி பணத்து மூலமாக அவங்க ஒரு துறையை கட்டுறாங்க. அந்த துறையை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. இந்த ரொட்டேஷன் புரியுதில்ல? நம்ம வந்து இது மூலமாக அவங்க ஒரு பதட்டத்தை சரிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? லைக் வந்து அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், அமித்ஷா வந்துட்டார், விஜய் வந்துட்டார், இந்த சுண்டாக்கப்பாயெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதட்டத்தை இவங்க எப்படி சரிப்படுத்துகிறாங்கன்னா, இது மாதிரி 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்குற விளம்பரங்கள் மூலமாக. இந்த விளம்பரங்கள் மூலமாக ஒரு பக்கம் இவர் சரிப்படுத்திட்டு இருக்காரா, இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, லைக் வந்து இந்த விளம்பரத்தை ஒரு பக்கம் வச்சிடலாம், இன்னொரு பக்கம் அடுத்த நியூஸுக்குள்ளே உள்ள போனீங்கன்னா லைக் ராம்தாஸ் அவர்களும் வந்து அதுக்கு அடுத்தது வந்து திருமாவளவன் அவர்களும் வந்து அடுத்த பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்து நான் ஒரு முரண்படுறேன். நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொந்தங்கள் வந்து நீங்கள் எப்படி நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் நான் பெரியார்கிட்ட ரொம்ப முரண்படுற விஷயம் என்னென்னா, கீழ்வெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 60 மக்கள், 60க்கு மேலே மக்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, சின்ன குழந்தைகள் உட்பட. கீழ்வெண்மணின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் லைக் வந்து ஒரு பண்ணையார் என்ன பண்ணிடுறாரு, மிகப்பெரிய ஒரு நிலம் உடையவர். லைக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய நிலத்தை கையில் வச்சுருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த விவசாய நிலத்தை சின்ன ஒரு கதையாக உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். அந்த விவசாய நிலத்தில் கூலி வேலை செய்கிறதுக்காக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் அங்கே வந்து கூலி வேலை செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கூலியை ஏற்றி கேட்குறாங்க, இந்த வேஜஸை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவப்பட்ட மக்கள், அதாவது வந்து இந்த சிறுபான்மை மக்கள்னு சொல்லுவாங்க, லைக் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்னென்னா இந்த வேஜஸை ஏற்றி கேட்ட ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்த ஒரு காரணத்தினால அந்த என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பீக் டைமில் இவங்க 2 பேருக்கும் கைகலப்பு நடக்குது, இந்த மக்களுக்கும் அந்த பண்ணையார் சைட்லேயும். ஸோ இந்த கைகலப்பு நாளைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இவங்க எல்லாரும் அங்கே அவங்க அடித்து அடி தாங்க முடியாமல் எல்லோரும் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கூரைக்குள்ளே போய், ஒரு வீட்டுக்குள்ளே போய் லைக் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. லைக் நான் சொல்கிறது சின்ன குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, ஆண்கள் உட்பட, வயதானவங்க உட்பட எல்லாருமே என்னென்னா தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இவங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்கல்ல, அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டு மொத்தமாக தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த டைமும் பெரியார் மௌனம் காத்தார். அதுக்காக தக்க பதிலடி கொடுத்த ஒரே கட்சி என்ன தான் திமுக கூட இருந்தாலும் அன்னைக்கு பதிலடி கொடுத்த ஒரே கட்சி எதுனா கம்யூனிஸ்ட் கட்சி. அதாவது கோர்ட்டு போகிறாங்க, கோர்ட்டு போகும்போது பண்ணையாருக்கு வந்து அந்த தகுந்த ஆதாரம் இல்லாத ஒரு காரணத்தினால பண்ணையாரை என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணிட்டதுக்கப்புறமா எந்த மக்களை இவங்க தீ வச்சு எரிச்சு கொண்டாங்களோ அந்த மக்களோட நினைவு இடத்துல வச்சு இந்த பண்ணையாரை வெட்டி கொள்கிறாங்க. யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. இவங்க வெட்டி கொண்டதுக்கப்புறமா அந்த இடத்துல இந்த சாகடிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த நினைவு இடத்துல வச்சு வணக்கம் செலுத்துகிறாங்க. அதுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர் பெரியார். அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதாவது வந்து சரி ஓகே, பெண்களுக்கான விடுதலைன்னு சொல்கிறாங்க, தமிழ் என்கிற ஒரு விஷயத்துக்காக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இழிவுபடுத்தின ஒரு விஷயத்தை இவர் பேசியிருக்காரு தெரியுமா? பெண்களையும் சரி, தமிழ் என்கிற ஒரு மொழியும் சரி. அப்பேற்பட்ட ஒரு நபரை கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டவர் சீமான் அவர்கள்.
சரி ஓகே. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா 2022 இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வரும்போது ஒட்டு மொத்தமாக போட்டு உடைச்சார். பெரியாராவது மண்ணாவது, பெரியார் மண்ணெலாம் கிடையாது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் வரவேற்கிறேன், நல்ல ஒரு சித்தாந்தம் தான். ஆனால் அதுக்கு அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் வந்து பெரியாருக்கு சமம், அடுத்த பெரியாரே அவர் தான், ராமதாஸ் அவர்கள் அடுத்த பெரியாரே அவர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க மறுக்கிறேன். ஏன்னா சீமான் அவருக்கு மேலே எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மரியாதை இருக்குது. அவர் அந்த ஒரு நபர்னால தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனால் தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் எடுத்து தான் அவரோட ஸ்பீச்சை பார்த்து தான் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு அது மூலமாக ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது மூலமாக இன்றைக்கி வந்து இவர் வந்து மாட்டு கருத்துக்களை எடுத்து வைக்கிறது மூலமாக சில நம்பகத்தன்மைகள் உடையுது. இது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அன்னைக்கு பெரியாரை திட்டினோம், இன்றைக்கி இன்னொருத்தங்களை பெரியாருன்னு சொல்லி புகழ் பாடுறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரோட கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்படி இல்லாமல் இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். நான் வந்து நேற்றுக்கு மேடையிலே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது திராவிட பொங்கல் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முன் வச்சிங்கன்னா உங்களோட திராவிடத்துக்கு நான் பொங்கல் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காரு. தமிழ் தேசியவாதியாக தமிழ் தேசிய ஒரு இயக்கத்தில் நான் ஒரு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் நான் இருக்கிற ஒரு காரணத்தினால சீமான் அவர்களோட அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து வரவேற்கிறேன், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரையும் பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த 8.5 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் யாருன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள். 2 கோடி மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட வெறும் 2 எம்எல்ஏ சீட்டை வந்து வாங்கி உட்கார வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு, திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டு ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் சமரசமாகி போயிட்டு இவர் வந்து அவங்க கூட இருந்துட்டு பல விஷயத்தை எதிர்த்துட்டாரு, வேங்கவேலுக்கு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு. கேள்வி கேட்குறது எல்லாம் ரைட், என்ன சொல்யூஷன் வந்துச்சு? வேங்கவேலில் லைக் வந்து அந்த மலத்தை குடித்த அந்த தண்ணியை குடித்த மக்களுக்கும் அதை தாண்டி வந்து இந்த கவின் மேட்டருக்கும் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன் கிடச்சிச்சு? இவங்க என்ன பண்ணாங்க? லைக் வந்து அந்த ஒரு விஷயத்தை பேசினதுக்காக இவர் பெரியார் அவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்கும் லைக் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, விசிக கட்சிக்காரனாக இருந்தால் 10 வழக்கு இருக்கணும் அவன் மேலே. என்ன நீ பஸ்ஸை கொளுத்துவியா, பஸ்ஸை அடித்தா அது 307 302 கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படின்னா லைக் வந்து ஒரு அராஜகத்தை ப்ரொமோட் பண்ணுற ஒரு நபரை நீங்கள் பெரியாருன்னு சொல்லும்போது நான் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. யார் மேலேனா திருமாவளவன் அவர்கள் மேலே. ஆனால் இருந்தாலும் தன்னோட சுயநலத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கிற மக்களோட தொகையை அப்படியே போய் ஒரு 2 சீட்டுக்காக கொண்டு போய் அடமானம் வைக்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்க மறுக்கிறேன். சீமான் அவர்களோட ஒரு கருத்தில் நிலைப்பாடு மாற்றாக இருந்தாலும் அவர் காம்ப்ரமைஸ்க்காக தான் அப்படி ஒரு பேசியிருக்காருங்கிற ஒரு விஷயம் அவரோட கிரெடிபிலிட்டியை தான் உடைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். தமிழ் தேசியத்தில் மிகப்பெரிய ஒரு லெவலில் முன்னெடுக்கிற பெரிய சீமான் அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை வந்து நான் முற்றிலுமாக ஏற்க மறுக்கிறேன். அதை தாண்டி வந்து பதட்டமாக இருக்கிற இந்த திமுகவோட விஷயத்துக்கு திரு சீமான் அவர்கள் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு துணை போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளை தான் நான் வைக்கிறேன். சரி, ஏதோ பேசின கருத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பேசக்கூடிய சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, பூச்சாண்டி வேலை காட்டுற இந்த திமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை அமித்ஷா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி வேலை காட்டுற திமுகவாக இருந்தாலும் சரி, லைக் வந்து ஒரு விளம்பர மாடலை வச்சு மக்களை கவர்ந்துடலாம், 5000 கோடியை கொட்டி கொடுத்துடலாம், 6000 கோடியை கொட்டி கொடுத்துடலாம், கடனை வாங்கி அப்படி பண்ணி மக்களை வந்து இந்த சாராய முகத்திலே வச்சு ஒட்டுமொத்தமாக ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுற திமுகவாக இருந்தாலும் சரி, விஜயை வந்து என்ன தான் இவங்க கழுவி ஊற்றுனாலும் சரி, ரெண்டாவது நம்ம எல்லாரோட நோக்கம் என்னென்னா இந்த விளம்பர மாடலை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணுங்கிறது ஒரு நோக்கம் மட்டும்தான். ஸோ அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உள்ள விஷயத்தில் இந்த விளம்பர மாடலை பற்றியும் அதை தாண்டி வந்து சீமான் அவர்களோட இந்த இரட்டை நிலைப்பாட்டை தாண்டி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கார். லைக் வந்து திராவிடத்துக்கே பொங்கல் வைப்பேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நாளைக்கு அதுவும் வந்து மாற்று கருத்தாக சொல்லி மாற்றி பேசக்கூடாதுங்கிறதையும் நான் விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.